ஒரு பெண்மணி டாக்டர் இளங்கோ ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. வேறு சில பிரச்சனைகளுக்காக வராங்க. அவங்களுடைய ஆறாவை ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பிளட் கேன்சர் சிவியராக அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நம்ம ஆறா ஸ்கேனில் கண்டுபிடிக்கிறோம். பட் அதை நம்ம அவங்களுக்கு சொல்லலை. அது சொல்லி அவனை பயமுறுத்த வேண்டாம்ன்றதுனால அந்த பிரஸ்ட் கேன்சருக்கு உண்டான மருந்தையும் சேர்த்து கொடுக்குறோம். பலமுறை சொல்லியிருக்கேன், வந்த நோய்க்கும் மருந்து கொடுப்போம், வரப்போகிற நோய்களுக்கும் மருந்து கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு மருந்தை கொடுத்து அனுப்புகிறோம். பட் பிரஸ்ட் கேன்சருக்கான மருந்துன்னு சொல்லாமல் மற்ற மருந்துகளோடு சேர்த்து கொடுக்குறோம். அவங்க ஒரு 1 வீக் சாப்பிட்றாங்க, சரியாகி போய்டுது, மருந்து நிறுத்திடுறாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது தொடர்ந்து 3 மாதங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்கம்மான்னு சொல்லி கொடுக்குறேன். பட் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 1 வீக் சாப்பிட்டு 1 வீக்கில் சரியாக போச்சு, அப்படின்னு இதுக்கு மேலே என்ன தேவையில்லை, அவங்களுடைய ப்ராப்ளம் சரியாக போச்சு, நிறுத்திடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு 3-4 மாதங்கள் கழித்து ஒரு முறை ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. என்னம்மா விஷயம்னா, சில ப்ராப்ளம்னு இருந்தாங்க. அப்புறம் பிரஸ்ட் கேன்சர்னு இப்போது டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. வேறு பிரச்சனைக்காக வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க பிரஸ்ட் கேன்சர் சொல்லி ஸ்க்ரீன் பண்ணி பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்றாங்க. ஏம்மா நீங்கள் அந்த முறையை மருந்துகளை கொடுத்தனே அது சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லைங்க நீங்கள் கொடுத்தது சரியாக போச்சு, 1 வீக்கில் சரியாக போச்சு, நான் விட்டுட்டேன் அப்படின்னாங்க. நாங்கள் என்ன சொல்ல முடியும்? சரி, ஓகே, மருந்தை தொடர்ந்து சாப்பிடுங்க, இந்த மருந்து தொடர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சில மருந்துகளும் சேர்த்து கொடுத்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்கன்னு ஒரு 3 months சாப்பிட்டாங்க. நவ் ஷீ இஸ் ஆல்வேஸ் நார்மலாக இருக்காங்க. எப்பவுமே நார்மலாக இருக்க மாதிரி நார்மலாக இருக்காங்க. பிரஸ்ட் கேன்சர் சிம்டம்ஸ்லாம் இப்போ இல்லை, நார்மலாகிடுச்சு. டெஸ்ட் பண்ண ஆங்காலஜிஸ்ட் வந்து இப்போ அந்த பிரஸ்ட் கேன்சருக்கான சிம்டம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் நார்மலாக இருக்குது. என்ன ஆச்சரியம் நடந்தது தெரியல, என்ன நடந்ததுங்க. இவங்க ஏதோ மருந்துகள் சாப்பிட்டாங்க, அவ்வளோதான், சரியாக போச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நவ் ஷீ இஸ் நார்மல். நம்ம டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் வந்த நோய்களுக்கு மருந்து கொடுக்குறோம், ஓகே, வரப்போகின்ற நோய்களுக்கு மருந்து கொடுக்குறோம். ஆனால் அதை சொல்லி பயமுறுத்த வேண்டாம். அவங்கள சைக்காலஜிக்கலாக அவங்கள வந்து இன்னும் பாதிக்கப்பட வேண்டாம், அவங்க வந்து வருத்தப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டான்றதுக்காக எல்லாம் மறைச்சிடுறோம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சாதாரணமாக ஏற்கனவே வந்த நோய்கள் தீர்ந்ததும் சரியாக போச்சுன்னு நிறுத்திடுறாங்க. நம்ம கொடுக்குற மருந்துகளை தொடர்ந்து சாப்பிடும்பொழுது வரப்போகின்ற வியாதிகளும் அடுத்த 1 yearக்கு என்ன நோய்கள்லாம் வருமோ அந்த வரப்போகின்ற நோய்களும் கூட குணமாகி விடும்ன்றது தான் இங்கே உண்மை. அதனால் மற்றவர்களுக்கும் நம்ம சொல்கிற அட்வைஸ் என்ன, டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் மருந்து கொடுக்கும்பொழுது எந்த நோய்க்கு மருந்து கொடுத்தா தொடர்ந்து ஒரு 3 மாதம் சாப்பிடுங்க. அடுத்த 1 yearக்கு வந்து பெரிய நோய்கள்லாம் உங்களுக்கு வராத மாதிரி ப்ரொடெக்டிவாக இருக்கிற மாதிரி தான் மருந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ வந்த நோய்களும் குணமாகும், வரப்போகின்ற நோய்களும் வராமல் தடுக்கப்படும். அதுதான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுடைய ஸ்பெஷாலிட்டி.